நம்ம வீட்டில் தினம் ஆண்ட்ராய்டு டிவி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆண்ட்ராய்டு எப்படி வந்து எல்இடி டிவியில் லோட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பென்ட்ரைவ் போட்டுவிட்டு பென்ட்ரைவில் வந்து அதோட விஸ்டம் சாரோட சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை புட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணவுடனே என்ன வருதுன்னு பாருங்கள். விஸ்டம் சார்னு வரும். விஸ்டம் சார்னு வந்துட்டு அதோட 1% 2% அந்த மாதிரி அதோட சாஃப்ட்வேரோடது லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த 1% 2% ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு விஸ்டம் சார் ஆண்ட்ராய்டு 9 வந்து இப்போ இந்த டிவியில் வந்து இன்ஸ்டலேஷன் ஆகிட்டுருக்கு டைரக்ட் பண்ணுறது மூலம். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டிவியை ப்ளைன் ஆன் பண்ணிங்கன்னா ஒன்லி ஃபார் ப்ளூ ஸ்க்ரீன் மட்டும்தான் வரும். இந்த சாஃப்ட்வேர் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டாகவே மாறும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரொம்ப நேரம் வந்து பார்க்க முடியாதுன்றக்காக இன்னொரு 2 டிவியில் போட்டிருக்கோம். 2வது டிவியில் வந்து கிட்டத்தட்ட அப்படியே கண்டினியூஸாக ஓடி 70%க்கு மேலே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 minutes கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த 1% 100% வர வரைக்கும். இப்போ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த 100% வந்த பின்னாடி என்ன வருது அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 100% ஓடிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 90% வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ப்ரோக்ராம் அண்ட் பர்ன் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டுருக்கோம். ரெண்டுலேயுமே இந்த ஒரே பர்சன்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த பவர் எல்இடி மாறி மாறி க்ரீன் ரெட் அந்த மாதிரி மாறி மாறி எரிஞ்சிகிட்ருக்கு. அதை கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா 100% வரப்போகுது. 100% வரந்தவொடனே என்ன மெசேஜ் சொல்லுன்ற பாருங்கள், கவனித்து பாருங்கள். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் லோடர் இன்ஃபோ அப்கிரேட் சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ் டிஸ்க் அண்டு ஆன் அப்படின்னு வரும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ திருப்பி பவர் ஆன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் விஸ்டம் சார்னு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண நம்ம ஓஎஸ் போட்ட சாஃப்ட்வேர் வந்து இப்போ ஆன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த தலைகீழாக இருக்கும். என்னென்னா இதில் இந்த ஸ்க்ரீன் மிரர் அப்படின்றது வந்து ஆஃபில் இருக்கும். நம்ம அகெயின் உள்ளே எல்லாமே சாஃப்ட்வேர் லோட் ஆன பின்னாடி ஆன் பண்ண பின்னாடி தான் அது நார்மலாக வரும். இப்போ ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தலையில் தான் தெரியுது. பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடக்குதுன்னு. விஸ்டம் சார் அப்படின்றது அந்த டிவியில் வந்து தலைகீழாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பவர் ரைட் சைடில் இருக்குது. ஸ்க்ரீனில் வந்து தலைகீழாக டிஸ்பிளே தெரியுது. பார்த்தீங்கன்னா விஸ்டம் சார் முடிஞ்சு லாங்குவேஜ் வருது. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செலக்ட் நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறோம். அடுத்து செலக்ட் கண்ட்ரி நம்ம இந்தியான்னு கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக அதோட டெஸ்க்டாப் அந்த ஆண்ட்ராய்டோட ஹோம் பேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ரிமோட்டில் வந்து மெனு 2008 செலக்ட் பண்ணிட்டு மிரர் மாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நார்மல் ஸ்க்ரீன் வந்து ரொட்டேஷன் ஆகி நார்மல் ஸ்க்ரீன் வந்துடும். அப்போ மிரர் ஆன்லேருந்து ஆஃப் பண்ணணும், ஆஃப்லேருந்து ஆன் பண்ணணும். இந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னா உள்ள சாஃப்ட்வேருக்குள்ளே ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸ்க்ரீன் அல்லது டிஸ்பிளே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கும் மிரர் அப்படின்றது. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் டச்சாக நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு ஒரு 30 பார்க்குறோம். சப்போஸ் டாட் செட்ஸ் இருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு தான் ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம வந்து ஃபைனல் பண்ணுவோம். இது கடைசியான குவாலிட்டி செக் QC.